பிரியமானவர்களே, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று தேவனுடைய சத்திய வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. பெருமைக்கு எதிராக வேத சத்தியம் மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. பல கிறிஸ்தவ தலைவர்கள் மனத்தாழ்மையுள்ள ஆவியோடும் மற்றும் தேவனையே நம்பியிருக்கும் நிலையோடும் தான் தங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஊழியம் வளர்ந்து செழித்து வரும்போது அவர்கள் இந்த மகிமையில் சிலவற்றை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். சில ஊழியர்கள் தேவனுக்கு வெறுமனே உதட்டு சேவையை செலுத்திவிட்டு தங்கள் சொந்த பலத்தினாலும் ஞானத்தினாலும் முழுமையாக சார்ந்து ஊழியத்தை நடத்தவும் அதை கட்டி எழுப்பவும் முயற்சிக்கிறார்கள். இந்த பெருமை விழுந்து போவதற்கு ஏதுவாக மாறுகிறது. தேவன் வேதத்தில் தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கிறார். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனாலே என்னை மறந்தார்கள். வேத சத்தியம் எல்லோரையும் எச்சரிக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமை என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் எச்சரிக்கையாக இருந்து ஊழியத்தை நடத்தக்கூடிய பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் அவர்களை வலுப்படுத்தவும் அவர்களை பாதுகாக்கவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் ஜெபிக்க வேண்டும். இது சபையின் மக்களின் கடமையானது என்பதை நினைவில் கூறுவோம். ஆமென். அல்லேலூயா.